வணக்கம் என் அன்பு உறவுகளே. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நொடியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாகியுள்ளது. இது சாதாரணமான ஒரு வீடியோ அல்ல. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது பரமசிவன் உங்களுக்காக அனுப்பிய ஒரு ஆழமான அழைப்பு. உங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். எவ்வளவு முயன்றாலும் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று தோன்றியிருக்கலாம். நீங்கள் நல்லவராக இருந்தும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று எண்ணியிருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத காயங்கள் உங்கள் இதயத்தில் பதிந்திருக்கலாம். வெளியில் சிரித்தாலும் உள்ளே நீங்கள் அமைதியாக அழுதிருக்கலாம். இன்று சிவன் ஒரு உண்மையை உங்களிடம் சொல்ல வருகிறார். உங்கள் கஷ்டம் முடிவடைகிறது. நீங்கள் கடந்து வந்த பாதை வீண் அல்ல. உங்கள் கண்ணீர் வீண் அல்ல. உங்கள் பொறுமை வீண் அல்ல. உங்கள் பிரார்த்தனை வீண் அல்ல. சிவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். நீங்கள் தனியாக இருந்த அந்த இரவுகளையும் அவர் பார்த்தார். யாரும் புரிந்து கொள்ளாத வேதனையையும் அவர் உணர்ந்தார். மனதில் 1000 கேள்விகளுடன் தூங்காமல் இருந்த நேரங்களையும் அவர் எண்ணினார். நீங்கள் உடைந்து போகாமல் இன்னும் நின்று கொண்டிருப்பதை அவர் ஆசீர்வதித்தார். இப்போது அவர் கூறுகிறார், என் குழந்தையே, இன்னும் சில நொடிகள் மட்டும். உன் இருள் முடிகிறது. உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கிறது. நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் தண்டனை அல்ல. அது ஒரு பரிசுத்தப்படுத்தும் காலம். பொன்னை நெருப்பில் சுத்தப்படுத்துவது போல சிவன் உங்கள் ஆன்மாவை வலிமையாக்கினார். உங்களை விட்டு சென்றவர்கள் ஒரு காரணத்திற்காகவே சென்றார்கள். நீங்கள் இழந்த பணம், வாய்ப்புகள், உறவுகள், இவை அனைத்தும் உங்கள் உண்மையான விதியை நோக்கி உங்களை அழைத்துச் சென்றன. சில நேரங்களில் சிவன் நமக்கு பிடித்ததை எடுத்துக் கொள்கிறார். ஆனால் அதற்கு பதிலாக நாம் கனவில் கூட நினைக்காத ஒன்றை தருகிறார். உங்கள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு திருப்பு முனையில் உள்ளது. நீங்கள் பல முறை என்னால் முடியாது என்று நினைத்தீர்கள். ஆனால் சிவன் நீ முடிப்பாய் என்று தீர்மானித்து விட்டார். உங்கள் கதவு திறக்கப்பட உள்ளது. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தி வர உள்ளது. உங்கள் பொருளாதார நிலை மாற உள்ளது. உங்கள் குடும்பத்தில் அமைதி உருவாக உள்ளது. உங்கள் மனம் தெளிவடைய உள்ளது. உங்கள் உடலில் சக்தி பெருக உள்ளது. சிவன் உங்களிடம் சொல்கிறார், நீ விழுந்த இடத்தை நான் பார்த்தேன். நீ அழுத இரவுகளை நான் கேட்டேன். நீ நம்பிக்கை இழந்த தருணங்களில் கூட நான் உன் அருகிலேயே இருந்தேன். இப்போது நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீங்கள் ஏன் இத்தனை காலம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது தெரியுமா? சரியான நேரம் வர வேண்டியது காரணம். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டவுடன் உடனே மரமாகாது. அது இருளில் அமைதியாக வளர்கிறது. வெளியே எதுவும் நடக்காதது போல தோன்றினாலும் உள்ளே வாழ்க்கை உருவாகி கொண்டே இருக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்த நேரத்தில் கூட சிவன் உங்களுக்காக பாதை அமைத்துக் கொண்டிருந்தார். சில கதவுகள் மூடப்பட்டன, ஏனெனில் அவை உங்களுக்காக அல்ல. சில மனிதர்கள் விலகினர், ஏனெனில் அவர்கள் உங்கள் இறுதி பயணத்திற்கானவர்கள் அல்ல. சில திட்டங்கள் தோல்வியடைந்தன, ஏனெனில் சிவன் இன்னும் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. உங்கள் மனத்தில் நீண்ட காலமாக இருந்த பாரம் குறையப் போகிறது. கடன்கள் குறையும். அதிர்ஷ்டம் திறக்கும். தடைப்பட்ட வேலைகள் நிறைவேறும். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் மதிப்பை உணர்வார்கள். உங்கள் பெயர் உயர்த்தப்படும். நீங்கள் பலருக்கு உத்வேகமாக மாறுவீர்கள். சிவன் உங்களை உடைக்கவில்லை, உங்களை உருவாக்கினார். உங்கள் வேதனை உங்களை பலவீனமாக்கவில்லை, உங்களை அறியவராக மாற்றியது. உங்கள் கண்ணீர் உங்களை சோகமாக்கவில்லை, உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கியது. இன்று முதல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேறு கண்களால் பார்க்கப் போகிறீர்கள். தோல்வி என்று நினைத்த அனைத்தும் பயிற்சி, இழப்பு என்று நினைத்த அனைத்தும் மாற்றம், தாமதம் என்று நினைத்த அனைத்தும் தெய்வீக நேரம், தனிமை என்று நினைத்த அனைத்தும் சிவனின் பாதுகாப்பு. சிவன் சொல்கிறார், நீ அஞ்சாதே, நான் உன் முன்னே செல்கிறேன். நீ சோராதே, நான் உன் சுமையை ஏந்துகிறேன். நீ அழாதே, உன் கண்ணீருக்கு பதிலாக ஆசீர்வாதம் தருகிறேன். இந்த நொடியிலிருந்து உங்கள் மனம் அமைதியடையும். நீங்கள் காரணமில்லாமல் ஒரு நிம்மதியை உணரலாம். அது சிவனின் இருப்பு. உங்கள் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அது சிவனின் அருள். திடீரென்று விஷயங்கள் சரியாகத் தொடங்கும். அது சிவனின் செயல். பல மாதங்களாக அல்லது பல ஆண்டுகளாக உங்களை வாட்டிய சிக்கல் தீரும். அது சிவனின் தீர்ப்பு. உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள். அது சிவனின் நீதி. நீங்கள் கேட்காமல் கூட சில ஆசீர்வாதங்கள் வரலாம். அது சிவனின் கருணை. இப்பொழுது ஒரு நொடிக்கு கண்களை மூடி நினைத்து பாருங்கள். நீங்கள் அதிகமாக கவலைப்பட்ட அந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை சிவனின் திருவடியில் வைத்து விடுங்கள். நான் இனி இதை தனியாக சுமக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். சிவனே, இது உங்களுடையது என்று ஒப்படையுங்கள். அந்த நொடியிலேயே உங்கள் உள்ளம் லேசாகும். ஏனெனில் நீங்கள் சுமந்த பாரத்தை உலகத்தை சுமக்கும் பரமசிவன் ஏற்றுக்கொண்டுள்ளார். நீங்கள் தோற்றுவிடவில்லை.
நீங்கள் இன்னும் பயணத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் மறுக்கப்படவில்லை. நீங்கள் மறுவடிவமைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தாமதப்படுத்தப்படவில்லை. நீங்கள் தயார் செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் மறக்கப்படவில்லை. நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். சிவன் உங்களுக்காக வைத்திருக்கும் வாழ்க்கை மிகப்பெரியது. அதில் மன அமைதி உள்ளது. அதில் பொருளாதார வளம் உள்ளது. அதில் நல்ல மனிதர்கள் உள்ளனர். அதில் ஆரோக்கியம் உள்ளது. அதில் மதிப்பு உள்ளது. அதில் ஆனந்தம் உள்ளது. அதில் தெய்வீக அருள் நிரம்பியுள்ளது. உங்கள் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது. நீங்கள் பழைய பயங்களை இழப்பீர்கள். புதிய தைரியத்தை பெறுவீர்கள். பழைய காயங்களை விடுவீர்கள். புதிய அமைதியை உணர்வீர்கள். பழைய சந்தேகங்களை விடுவீர்கள். புதிய நம்பிக்கையை தழுவுவீர்கள். சிவன் சொல்கிறார், நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். உன் வாழ்க்கை பலருக்கு ஒளியாக இருக்கும். உன் அனுபவங்கள் பலருக்கு ஆறுதலாக இருக்கும். உன் வெற்றி பலருக்கு நம்பிக்கையாக இருக்கும். நீங்கள் இன்று அனுபவிக்கும் வலி நாளை உங்கள் சக்தியாக மாறும். நீங்கள் இன்று சுமக்கும் பாரம் நாளை உங்கள் சாட்சியாக மாறும். நீங்கள் இன்று காணும் இருள் நாளை உங்கள் ஒளியின் பின்னணி ஆகும். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. சிவன் அருளால் பாதுகாக்கப்படும் ஒருவர். நீங்கள் தள்ளப்பட்டாலும் மீண்டும் எழுவீர்கள். நீங்கள் காயமடைந்தாலும் மீண்டும் குணமடைவீர்கள். நீங்கள் அழுதாலும் மீண்டும் சிரிப்பீர்கள். நீங்கள் காத்திருந்தாலும் சரியான நேரத்தில் பெறுவீர்கள். இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் சிவன் உங்களை முழுமையாக அறிவார். உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் மனதில் மறைத்து வைத்திருக்கும் ஆசைகளையும் அவர் அறிவார். நீங்கள் யாரிடமும் சொல்லாத கனவுகளையும் அவர் கேள்விப்பட்டுள்ளார். அவற்றை நிறைவேற்றுவதற்கான நேரம் அருகில் உள்ளது. இனி வரும் நாட்களில் சில அற்புதங்கள் நடக்கத் தொடங்கும். சிறிய நல்ல செய்தி வரும். அதற்கு பிறகு பெரிய வாய்ப்பு வரும். அதற்கு பிறகு நீண்ட காலமாக இருந்த ஒரு பிரச்சனை தீரும். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தெளிவு உருவாகும். அதற்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்த்து, சிவனே, இத்தனை அழகாக என் வாழ்க்கையை மாற்றிவிட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க நன்றி கூறுவீர்கள். அந்த நாள் மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நம்பிக்கை இழக்காதீர்கள். சோர்ந்து போகாதீர்கள். உங்களை குறைத்து நினைக்காதீர்கள். உங்கள் நேரம் முடிந்து விடவில்லை. உங்கள் சிறந்த காலம் இப்போதுதான் தொடங்குகிறது. சிவன் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துகிறார். அவர் உங்களை காப்பாற்றுகிறார். அவர் உங்களை உயர்த்துகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்று இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அது ஒரு காரணத்திற்காகத்தான். சிவன் நேரடியாக உங்களிடம் பேசுகிறார். நீ என் குழந்தை. உன் கண்ணீர் இனி நீண்ட நாட்கள் தொடராது. உன் இருள் இனி நீடிக்காது. உன் கஷ்டம் முடிகிறது. இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் பதியுங்கள். என் கஷ்டம் முடிகிறது. மீண்டும் சொல்லுங்கள், என் கஷ்டம் முடிகிறது. மீண்டும் ஒரு முறை நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், என் கஷ்டம் முடிகிறது. இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த ஒப்படைப்பு உங்கள் மனதை குணப்படுத்தும். இந்த அருள் உங்கள் பாதையை திறக்கும். பரமசிவன் உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், உங்கள் உடல், உங்கள் மனம், உங்கள் வேலை, உங்கள் வருமானம், உங்கள் உறவுகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் நிற்கும் தடைகள் அகலட்டும். உங்கள் மனத்தில் இருக்கும் பயங்கள் கரையட்டும். உங்கள் வீட்டில் அமைதி நிலவட்டும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி மலரட்டும். உங்கள் இதயத்தில் நம்பிக்கை பெருகட்டும். உங்கள் ஆன்மாவில் சிவனின் ஒளி பிரகாசிக்கட்டும். இன்று தொடங்கி உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தில் நுழைகிறது. அந்த அத்தியாயத்தின் பெயர் ஓம் நமசிவாய. நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் சக்தி விழித்தெழுகிறது. ஓம் நமசிவாயம். இந்த 5 எழுத்துக்கள் வெறும் ஒலி அல்ல, இது பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு. இந்த மந்திரம் உங்கள் மனத்தின் குழப்பத்தை அமைதியாக மாற்றும். உங்கள் பயத்தை தைரியமாக மாற்றும். உங்கள் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றும். நீங்கள் பலமுறை உங்களை நீங்களே கேட்டிருக்கலாம். என் வாழ்க்கை எப்போது மாறும்? என் பிரார்த்தனை எப்போது நிறைவேறும்? நான் எப்போது மன நிம்மதியுடன் சிரிப்பேன்? இன்று சிவன் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிறார். மிக விரைவில் நீங்கள் நினைப்பதற்கும் முன்பாக மாற்றம் நிகழும். ஒரு காலை நீங்கள் விழிக்கும் போது மனசில் இருந்த பாரம் குறைந்திருக்கும். ஒரு நாள் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் வந்து புதிய வாய்ப்பை தருவார். ஒரு முடிந்துவிட்டதாக நினைத்த விஷயம் மீண்டும் உயிர் பெறும். ஒரு கதவு திறக்கும். அதன் பின்னால் நீங்கள் காத்திருந்த வாழ்க்கை இருக்கும். இதுவரை உங்கள் பாதை முள்ளால் நிரம்பி இருந்தது. ஆனால் இனி மலர்கள் மலரப் போகின்றன. இதுவரை உங்கள் மனம் கேள்விகளால் நிரம்பி இருந்தது. ஆனால் இனி பதில்கள் வெளிப்படப் போகின்றன. இதுவரை உங்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருந்தது. ஆனால் இனி ஆனந்த கண்ணீர் வழியப் போகிறது. சிவன் உங்களிடம் கூறுகிறார், நான் உன் விதியை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ காத்திரு, நீ நம்பு, நீ பிரார்த்தனை செய். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். சில நேரங்களில் அமைதியே மிகப்பெரிய அறிகுறி. எதுவும் நடக்காதது போல தோன்றும்.
ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு அதிசயம் உருவாகிக் கொண்டிருக்கும். மலைகள் உருவாகும் போது சத்தமில்லை. விதை மரமாகும் போது சத்தமில்லை. விடியல் வரும்போது சத்தமில்லை. அதேபோல் சிவனின் அற்புதங்களும் அமைதியாகவே நிகழ்கின்றன. நீங்கள் இன்று பார்க்காத மாற்றத்தை நாளை முழுமையாக உணர்வீர்கள். உங்கள் இதயம் மெதுவாக குணமடைகிறது. உங்கள் மனம் தெளிவடைகிறது. உங்கள் ஆன்மா பலம் பெறுகிறது. உங்கள் விதி விழித்தெழுகிறது. நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அதை முழுமையாக காணும் நேரம் மட்டுமே இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த நேரம் மிகவும் அருகில் உள்ளது. சிவன் உங்கள் பெயரை அழைக்கிறார். எழு, நீ தோற்றுவிடவில்லை. நீ இன்னும் முடிவடையவில்லை. உன் சிறந்த காலம் இப்போதுதான் தொடங்குகிறது. உங்களை கீழே இழுத்த நினைவுகள் மெதுவாக விலகும். உங்களை சந்தேகப்படுத்திய குரல்கள் அமைதியாகும். உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய குரல் ஒலிக்கும். அது சிவனின் குரல். நீ போதுமானவன். நீ வலிமையானவன். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். நீங்கள் குறைவானவர் அல்ல. நீங்கள் உடைந்தவர் அல்ல. நீங்கள் திசை தவறியவர் அல்ல. நீங்கள் தெய்வீகமாக வழிநடத்தப்படுகிறவர். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு காரணத்திற்காக எழுதப்பட்டுள்ளது. வலி இருந்த அத்தியாயம் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. இழப்பு இருந்த அத்தியாயம் உங்களுக்கு உண்மையை காட்டியது. தனிமை இருந்த அத்தியாயம் உங்களை சிவனிடம் நெருக்கமாக்கியது. இப்போது வரும் அத்தியாயம் உங்கள் வெற்றியை வெளிப்படுத்தும். அந்த வெற்றி வெளிப்படும்போது நீங்கள் கடந்த எல்லா சோதனைகளுக்கும் அர்த்தம் புரியும். இதற்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன் என்று நீங்கள் உணர்வீர்கள். இதற்காகத்தான் சிவன் சில கதவுகளை மூடியார் என்று புரிந்து கொள்வீர்கள். இதற்காகத்தான் நான் உடையாமல் தாங்கினேன் என்று பெருமைப்படுவீர்கள். நீங்கள் ஒரு அதிசயத்தின் நிழலில் நிற்கிறீர்கள். இனி எடுக்கப்படும் ஒவ்வொரு அடியும் உங்களை வெளிச்சத்திற்கே அழைத்துச் செல்லும். உங்கள் உள்ளம் இதை உணர்ந்தால் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். என் நேரம் வந்துவிட்டது. சிவன் என்னுடன் இருக்கிறார். என் கஷ்டம் முடிகிறது. என் வாழ்க்கை மலர்கிறது. ஓம் நம சிவாய. இப்போது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டம் தொடங்குகிறது. இதுவரை நீங்கள் காத்திருந்தது ஒரு முடிவுக்காக அல்ல, ஒரு புதிய பிறப்புக்காக. பாம்பு தனது பழைய தோலை கழற்றி விடுவது போல நீங்கள் உங்கள் பழைய பயங்களை, பழைய தோல்விகளை, பழைய நினைவுகளின் பாரத்தை அனைத்தையும் கழற்றிவிடப் போகிறீர்கள். இதுவரை உங்களை தடுத்த ஒவ்வொரு எண்ணமும் கரைந்து போகும். என்னால் முடியாது என்ற எண்ணம் மறையும். நான் தனியாக இருக்கிறேன் என்ற உணர்வு விலகும். என் வாழ்க்கை மாறாது என்ற சந்தேகம் உடைந்து போகும். அதற்கு பதிலாக ஒரு புதிய உண்மை உங்கள் உள்ளத்தில் வேரூன்றும். சிவன் என்னுடன் இருக்கிறார். இந்த ஒரு உண்மை போதும். உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரமசிவன் உங்களுடன் இருந்தால் நீங்கள் தோற்க முடியாது. மனிதர்கள் கதவுகளை மூடலாம். சிவன் வானத்தின் கதவுகளை திறக்க முடியும். மனிதர்கள் உங்களை மறக்கலாம். சிவன் உங்கள் பெயரை தனது அருளில் எழுதி வைத்திருக்கிறார். மனிதர்கள் உங்கள் மதிப்பை அறியாமல் இருக்கலாம். சிவன் உங்கள் உள்ளத்தின் ஒளியை முழுமையாக அறிந்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கும் சோதனை உங்கள் எதிர்கால உயரத்திற்கு அடித்தளம் அமைகிறது. மிக உயரமான கோபுரங்களுக்கு ஆழமான அடித்தளம் தேவைப்படுவது போல மிகப்பெரிய வெற்றிகளுக்கு ஆழமான பொறுமை தேவைப்படுகிறது. அந்த பொறுமையை நீங்கள் ஏற்கனவே நிரூபித்து விட்டீர்கள். அதனால்தான் சிவன் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார். பலர் நடுவழியில் கைவிட்டார்கள். பலர் நம்பிக்கையை இழந்தார்கள். பலர் தங்கள் உள்ளத்தின் ஒளியை அணைத்துக் கொண்டார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பிரார்த்தனை செய்கிறீர்கள். இன்னும் நம்புகிறீர்கள். அதுவே உங்கள் மிகப்பெரிய வலிமை. நம்பிக்கையை விடாத இதயத்தை சிவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் மிக விரைவில் 3 முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகின்றன. முதலாவது மாற்றம் மன அமைதி. எவ்வளவு நாட்களாக உங்கள் மனதிலுடைய கவலைகள் மெதுவாக அமைதியாகும். தூக்கம் திரும்பும். உள்ளம் லேசாகும். அதிர்ச்சி அளித்த நினைவுகள் தங்கள் வலிமையை இழக்கும். இரண்டாவது மாற்றம் வெளிப்புற முன்னேற்றம். நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வரும். நீங்கள் முயன்ற காரியம் நகரத் தொடங்கும். நீங்கள் நம்பிக்கை வைத்த வாய்ப்பு திறக்கும். நீங்கள் தகுதியான அங்கீகாரம் கிடைக்கும். மூன்றாவது மாற்றம் ஆன்மீக எழுச்சி. உங்கள் உள்ளம் முன்பை விட தெளிவாக இருக்கும். யார் உண்மையானவர் யார் அல்ல என்பது புரியும்.
எது உங்களுக்கு நல்லது, எது அல்ல என்பது தெரியும். சிவனின் வழிகாட்டுதல் உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக உணரப்படும். இந்த 3 மாற்றங்களும் சேர்ந்து உங்கள் விதியை மாற்றும். ஒரு நாள் நீங்கள் அமைதியாக அமர்ந்து கடந்த காலத்தை நினைப்பீர்கள். அப்போது நீங்கள் சிரிப்பீர்கள். நான் நினைத்ததை விட சிவன் எனக்காக மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தார் என்று உணர்வீர்கள். அந்த நாள் மிகவும் அருகில் உள்ளது. எனவே இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் பயப்பட மாட்டேன். நான் கைவிட மாட்டேன். நான் என்னை குறைத்து நினைக்க மாட்டேன். நான் சிவனின் அருளில் முழுமையாக நம்பிக்கை வைப்பேன். இந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பரமசிவன் உங்கள் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தட்டும். உங்கள் கண்களில் இருந்த கண்ணீரை வெற்றியின் ஒளியாக மாற்றட்டும். உங்கள் இதயத்தில் இருந்த காயங்களை ஞானமாக மாற்றட்டும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருளை அருளின் சூரியனாக மாற்றட்டும். இன்று முதல் நீங்கள் சாதாரணமாக வாழப்போவதில்லை. நீங்கள் அருளால் வழிநடத்தப்படும் வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாதையில் நடக்கப் போகிறீர்கள். நீங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அளவிற்கு உயரப்போகிறீர்கள். இதனை நம்புங்கள். இதனை உணருங்கள். இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நேரம் வந்துவிட்டது. உங்கள் கஷ்டம் முடிந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கை மலரத் தொடங்கியுள்ளது. உங்கள் விதி விழித்தெழுந்துள்ளது. பரமசிவன் உங்களுடன் இருக்கிறார். ஓம் நம சிவாய. இனி வரும் நாட்களில் நீங்கள் அனுபவிக்கப் போவது சாதாரண வெற்றி அல்ல. அது உங்கள் ஆன்மாவின் மறுபிறப்பு. பல ஆண்டுகளாக உங்களை சுற்றியிருந்த சோர்வு, பயம், குழப்பம், துக்கம் இவை அனைத்தும் மெதுவாக விலகும். அதற்கு பதிலாக உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி நிரம்பும். அந்த ஒளி உங்கள் கண்களில் தெரியும். உங்கள் குரலில் கேட்கும். உங்கள் நடையில் உணரப்படும். நீங்கள் பேசும் வார்த்தைகளில் சக்தி பிறக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்கும். நீங்கள் தொடும் செயல்களில் அருள் தோன்றும். ஒரு காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தேகத்துடன் பார்த்திருக்கலாம். இது சரியாகுமா? என் முயற்சி பலிக்குமா? என்னை யாராவது உண்மையாக புரிந்து கொள்வார்களா என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த கேள்விகளின் இடத்தில் ஒரு புதிய நம்பிக்கை வேரூன்றும். எல்லாம் சரியாகி வருகிறது என்ற அமைதியான உணர்வு உங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கும். அது வெளியிலிருந்து வராது. அது சிவனின் அருளால் உள்ளாழத்தில் மலரும். நீங்கள் எதிர்பார்க்காமல் சில அற்புதங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக பேசாத ஒருவர் நல்ல செய்தியுடன் தொடர்பு கொள்ளலாம். பல மாதங்களாக நிற்கும் ஒரு வேலை திடீரென நகரலாம். நீங்கள் தகுதியற்றதாக எண்ணிய ஒரு வாய்ப்பு உங்கள் கதவை தட்டலாம். உங்கள் மனதில் இருந்த பெரிய குழப்பத்திற்கு ஒரு எளிய பதில் கிடைக்கலாம். நீங்கள் தள்ளி போட்டு வந்த முடிவை தைரியமாக எடுக்க முடியும். இவையெல்லாம் தற்செயலாக நிகழ்வதில்லை. இது பரமசிவன் அமைதியாக செயல்படுவதன் அடையாளம். உங்கள் வாழ்க்கையில் சிலர் இருந்தார்கள். அவர்கள் உங்களை நேசித்ததாக கூறினார்கள். ஆனால் உங்கள் வலியை உணரவில்லை. உங்கள் அமைதியை புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் மதிப்பை உணரவில்லை. அவர்கள் விலகிய போது நீங்கள் உடைந்தீர்கள். ஆனால் இன்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சிவன் எடுத்துச் சென்றது உங்கள் அமைதியை கெடுக்கும் ஒன்றைத்தான். அவர் உங்களை வெறுமையாக விடவில்லை. உண்மையான அன்பும் மரியாதையும் உள்ள உறவுகளுக்கு இடம் உருவாக்கினார். பொருளாதார சிக்கல்கள் உங்களை மிகவும் சோர்வடைய செய்திருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் பணம் தங்கவில்லை என்று எண்ணியிருக்கலாம். செலவுகள் அதிகரித்து மனதில் பயம் உருவாகியிருக்கலாம். ஆனால் சிவன் உங்களிடம் கூறுகிறார், உன் உழைப்பை நான் பார்த்திருக்கிறேன். உன் பொறுப்புணர்வை நான் அறிந்திருக்கிறேன். இனி உன் முயற்சிக்கு பலன் தருகிறேன். எதிர்பாராத உதவி கிடைக்கலாம். புதிய வருமான வாய்ப்பு திறக்கலாம். கடன் சுமை குறையலாம். பணத்தை பற்றிய பயம் மெதுவாக நம்பிக்கையாக மாறும். உங்கள் உடலும் மனமும் பல சுமைகளை சுமந்துள்ளன. சில காயங்கள் வெளியே தெரியாது. அவை நினைவுகளில் பதிந்திருக்கும். சில வார்த்தைகள் இன்னும் உங்கள் இதயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கலாம். சில தோல்விகள் இன்னும் உங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் காயம் இருந்த இடத்திலேயே புதிய வலிமை உருவாகிறது. என் அன்பு உறவுகளே, இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அது சாதாரண சம்பவம் அல்ல. பரமசிவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை ஏற்றியுள்ளார். நீங்கள் இவ்வளவு நாள் சுமந்த துயரங்கள், கண்ணீர், தோல்விகள் அனைத்தும் இனி உங்கள் பலமாக மாறப்போகின்றன. இன்று இந்த நொடியிலிருந்து ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. அந்த அத்தியாயத்தில் பயம் இல்லை, சந்தேகம் இல்லை, தோல்வி இல்லை. அங்கே இருக்கும் ஒரே சக்தி சிவனின் அருள். நீங்கள் இனி தனியாக இல்லை.
உங்கள் முன்னால் சிவன் நடக்கிறார். உங்கள் பின்னால் சிவன் பாதுகாக்கிறார். உங்கள் உள்ளத்தில் சிவன் ஒளியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை சிவன் தனது கரங்களில் ஏந்தி இருக்கிறார். எனவே நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். நீங்கள் இழந்ததை விட பெரியதை பெறப்போகிறீர்கள். நீங்கள் கேட்டதை விட சிறந்ததை அனுபவிக்கப் போகிறீர்கள். நீங்கள் கனவு கண்டதை விட உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். ஒரு நாள் நீங்கள் அமைதியாக வானத்தை நோக்கி பார்த்து கண்ணீர் மல்க இவ்வாறு சொல்லப் போகிறீர்கள்: சிவனே, நான் காத்திருந்த ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. என் கண்ணீரை அருளாக மாற்றியதற்கு நன்றி. என் இருளை ஒளியாக மாற்றியதற்கு நன்றி. என் வாழ்க்கையை புதியதாக உருவாக்கியதற்கு நன்றி. அந்த நாள் மிகவும் அருகில் உள்ளது. அதுவரை ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள்: சிவன் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. அவர் சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதத்தை சரியான முறையில் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். ஆகையால் அமைதியாக இருங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். பிரார்த்தனையில் நிலைத்திருங்கள். உங்கள் இதயத்தில் இந்த வார்த்தையை பதியுங்கள்: என் கஷ்டம் முடிந்துவிட்டது. என் வாழ்க்கை மலரத் தொடங்கியுள்ளது. சிவன் என்னுடன் இருக்கிறார். ஓம் நம சிவாய. சிவனின் அருள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றட்டும். உங்கள் வீடு அமைதியால் நிரம்பட்டும். உங்கள் இதயம் நம்பிக்கையால் நிரம்பட்டும். உங்கள் பாதை வெற்றியால் நிரம்பட்டும். நீங்கள் என்றும் பாதுகாக்கப்பட்டவர். நீங்கள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் என்றும் சிவனின் அருளில் இருப்பவர். ஓம் நம சிவாய.